அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி பார்க்கும் பொழுது மகா தீப கார்த்திகை திருநாள் நிகழ்கிறதுங்க. இந்த மகா தீபம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் சரியாக மாலை 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படும். திரு கார்த்திகை நிகழ்வின் போது, அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி நிகழக்கூடிய திருக்கார்த்திகை நிகழ்வின் போது திருவண்ணாமலையில் சரியாக 6 மணி அளவில் மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றம் உருவாகலாம். அது அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அல்லது துரதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம். அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா அல்லது வேறு ஏதேனும் நிலைகளை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீடித்து வந்த அந்த தடைகள், தாமதங்கள் இது எல்லாத்தையுமே நீக்கிடும் அப்படின்னு சொல்லலாம். மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகள் இவை அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடுங்க. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நீடித்து வந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் தொழிலும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்ற பாதையை நோக்கிய, வளர்ச்சிக்கான பாதையை நோக்கிய பயணத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட எதிரிகளினுடைய தொல்லை, எதிர்ப்புகள் இவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நீங்கள் பண பரிவர்த்தனை, பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வீங்க. அப்படி இல்லைன்னா முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் தாராளமாக ஈடுபடலாம். முதலீடுகள் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய சிந்தனைகளை புகுத்துவீங்க, புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க. அதே போல் புதியதாக ஒரு தொழிலை தொடங்குறதோ, புதிய முயற்சிகளை மேற்கொள்வதோ இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற பலன்களை அது கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க. புது சிந்தனைகள், புது முயற்சிகள் உங்களுக்கு பல வகைகளில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீடித்து வந்த சின்ன பிரச்சனைகள் இல்லை நெடுநாளைய நோய்கள் மருந்துக்கு கட்டுப்பட்டு விடுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், வயதானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே மாதிரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, குடும்ப வாழ்க்கையில் சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படதாங்க செய்யும். கணவன் அப்படின்னு வரும் பொழுது அவர்களிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து செல்வது சால சிறந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். இது தேவையில்லாத பிரிவினைகளை தடுக்க உங்களுக்கு உதவியாகவே இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்குங்க. மேலும் குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே காணப்படுகிறது. அப்படிங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு அக்கறையோடு நடந்து கொள்ள பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை உடனுக்குடன் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் பணியிடம் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா பணியிடத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகினாலும் மேலதிகாரிகளுடனான கருத்து வேறுபாடுகளோ அல்லது விவாதங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மேலதிகாரிகளிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே போல பணியிடத்துல பார்த்தோம் அப்படின்னா வேலை பளு வேலை சுமை சற்று அதிகரித்து தான் காணப்படும். இருப்பினும் ஓரளவுக்கு சமாளித்தும் விடுவீங்க. சக பணியாளர்கள் முழு ஆதரவு அளிப்பதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமையை வேலை பளுவை ஓரளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்த முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக கையாள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ஆகியவை சற்று அதிகரித்து காணப்படுங்க. தொழில் ரீதியாகவும் வியாபாரம் ரீதியாகவும் கடுமையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ரெட்டிப்பு உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாக இருக்கலாம். ஒரு சிலர் இரவு பகலாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அது உங்களுடைய பணியிடமாகட்டும் உத்தியோகமாகட்டும் அல்லது சொந்த தொழிலாக விளங்கக்கூடிய தொழிலோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அல்லது இரவு பகலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. இதன் காரணமாக சக பணியாளர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்களினுடைய உதவியும் ஒத்துழைப்பும் முழுதுமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகளும் சற்று அதிகமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள்ல நாட்டம் சற்று அதிகரிக்க செய்யுங்க. இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகளவில் பிறக்கவும் ஆரம்பிக்கும். இறைவனினுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் சென்று இறைத்தலங்களை ஆன்மீக தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஒரு சிலருக்கு சுற்றுலா வீட்டில் ஆன்மீக சுற்றுலா மூலமாக நீங்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று இறைவனை தரிசிக்கக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாணவர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் கடுமையான காலமாகவே இருக்கும். படிப்பில் அதிகமாக கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அனைத்து விஷயத்திலையுமே விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே போல் இந்த நேரத்தில் மாணவர்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக அக்கறையுடன் சிரம் எடுத்து பாடங்களை படிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்போ தான் உங்களால் தேர்ச்சி பெற முடியுங்க. மேலும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் விளையாட்டில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வுகள் இல்லை அரசு தொடர்பான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் சற்று கடுமையாக படிக்க வேண்டியதாக இருக்கும். இரவு பகலாக கடுமையான உழைப்பை தர வேண்டியதாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிரம் எடுத்து படிப்பது அவசியம். விளையாட்டு போட்டிகளில் கொஞ்சம் கடுமையான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் வெற்றி காண முடியும். அதே போல் பாடங்களை கவனிக்கிறதுல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கத்தாங்க செய்யும். கிரகிக்கக்கூடிய திறனும் கொஞ்சம் மந்தமாக
காலகட்டமாகத்தான் இருக்கும். இருப்பினும் ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பும் பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். விரும்பிய அனைத்தும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நினைத்தது நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.